सद्गुरुनाथ महाराज की जय। ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। आचार्यवर्येभ्यः शास्त्रीचरणेभ्यः अत्र आगतेभ्यः सर्वेभ्यः मम नमस्कारान् व्याहृत्य ममापि अस्मिन् समये अवकाशः लब्धः इति मत्वा मम गुरोः अनुग्रहेण एषः अवकाशः प्राप्तः इत्यपि मत्वा सन्तोषेण किञ्चित् भास्कराचार्येण कृतं सौभाग्यभास्करम् अधिकृत्य तत्रतः 4 नामानि स्वीकृत्य अत्र विवक्षुः अस्मि। எல்லாருக்கும் நமஸ்காரம். சாஸ்திரி பாதால் சொல்லிட்டு வந்தா இல்லையா, ஸ்ரீமாதாவுடைய பெருமையை பற்றி சொல்லிட்டே வந்தா. துக்கம் கிளேஷம் அப்படின்னா நீக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அதையே அனுவாதனம் பண்ணி ஸ்ரீ உமாபதி அண்ணா காமிச்சுட்டு வந்தா. நமக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணுறது குரு. அந்த குரு ஸ்ரீ அம்பாளுடைய சொரூபமாக இருக்கா அப்படின்னு காமிச்சுண்டு இப்போ இங்கே நடக்கக்கூடிய குருவனுடையதான சதாப்தி மகோத்சவத்தில் மகாயாக கிரமமாக நடக்கிறது. அதுக்கு குருவுக்கு நம்ம பண்ண வேண்டிய கிருத்தஜதை என்னன்னா, குருவுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணி பாராயணம் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. அதே மாதிரி விஷயமா இங்கேயும் பார்த்தோன்னா மகாசுவாமிகளுடைய சன்னிதானம் சப்த மோட்சபுரியில் காஞ்சிபுரம், அதுவும் மோட்சபுரி இல்லையா, மகா மண்டபம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா மகா யாகம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்போ மோட்சபுரியில் வந்து இந்த மகா யாகத்தை யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்துட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே குருமூர்த்தி அப்படின்னே ஒரு நாமம் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நித்தியானுசந்தானம் பண்ணக்கூடிய சஹஸ்ரநாமம். அதுக்கு ரகசியநாம சாஹசிரம்னு சொல்கிறார் அவர். குருமூர்த்தி குணநிதி கோமாதா குஹஜன்மபூ. அதில் குருமூர்த்தி இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் எப்படி வேதாந்தத்துக்கு பிரஸ்தானத்ரயம், சூத்திர பாஷ்யம், பகவத்கீதா பாஷ்யம், அப்புறம் உபனிஷத் பாஷ்யம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்கேயும் இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலையும் லலிதா சஹஸ்ரநாமம் என்று பிரசித்தமாக இருக்கக்கூடிய ரகசியநாம சாஹசிரத்துக்கு சௌபாகிய பாஸ்கரம் அப்படிங்கிற பாஷ்யம், அதுக்கப்புறம் சேதுபந்தம் அப்படிங்கிற பாஷ்யத்துக்கு பேர் சேதுபந்தம்னு பேர். நித்யா ஷோடச கலார்ணவம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு நித்யா ஷோட சிகார்ணவம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு பாஷ்யம் சேதுபந்தம். அப்புறம் பரசுராம கல்பசூத்திரம், அதுக்கு பாஷ்யம் வரிவசியா ரகசியம். இதெல்லாம் அருளி செஞ்சவர் பாஸ்கராச்சாரியார் அப்படிங்கிற மகான். இந்த 3 கிரந்தம், இந்த 3 பாஷ்யமும் ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துக்கு பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லப்படுகிறது. அதில் இன்னைக்கு பானுவாசரம், அதில் பாஸ்கராச்சாரியாருடைய கிரந்தமான சௌபாகிய பாஸ்கரத்திலேருந்து எடுத்துட்டு நமக்கும் எல்லாருமே எல்லா விதமாக உள்ள கைங்கரியமும் பண்ணுறா. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாச்சிகமான கைங்கரியத்தை இங்கே பண்ண வேண்டியது. வாச்சிகமான கைங்கரியம்னா அங்கே கிரந்தத்தில் என்ன இருக்கோ, என்ன தெரியறதோ அதை சபையில் எடுத்து வைக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு கைங்கரியம். அப்படி பார்த்துட்டே வரும்பொழுது குருமூர்த்தி பாஷ்யம் அருமையாக இருக்கு. பாஷ்யம் படித்தேலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போ இங்கே என்ன சொல்லிட்டு வந்தாலும் அப்படியே இருக்கு பாஷ்யத்தில். குருமூர்த்தி பாஷ்யம் குருரேவ மூர்த்தி அப்படின்னு நிறுத்தல, ஷரீரம் எஸ்யாஹா அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. நம்ம குருநாதரை பார்க்குறோம், குருநாதரை தரிசனம் பண்ணுறோம், குருன்னு சொல்கிறோம். அவள் யாருன்னா அவள் தான் அம்பாளுடைய திருமேனி.
அம்பாளுடைய சரீரம் வேற ஏதோ தனியா இல்ல நினைச்சுக்க வேண்டாம். குருவனுடைய சரீரமே அம்பாள் அப்படின்னு கொடுக்குறார். அதுக்கப்புறம் சுந்தரி தாபினியத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் இங்க பிரமாணமா காட்டுறார். இதுக்காக சமானார்த்தத்துக்காக யதா கடஸ்சே கலசஹ கும்பஸ்சே ஏகார்த்த வாசகாஹ ததா மந்த்ரஹ தேவதா ச குருஸ்சே ஏகார்த்த வாசகாஹ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது குடம், இது சொம்பு, இதெல்லாம் என்னன்னா சும்மா டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றமே ஒழிய அர்த்தம் ஒண்ணுதான். அது மாதிரி நீ மந்திரம்னு சொல்லு, இல்லை தேவதான்னு சொல்லு, குருன்னு சொல்லு, ஒரே தத்துவம் தான். நம்ம ஸ்லோகம் ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா. ஈஸ்வரா குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தியே நமஹான்னு அதே விஷயம் இங்க அப்படியே கொடுத்துட்டு வரா. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கொடுக்குறா. குருபத நிருப்திரபி சக்தி ரகசியே உகாரஸ்தந்தகாரஸ்யாது ருகாரஸ்தன் நிவர்த்தகான்னு பிரசித்தமான விஷயத்தை சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் கொடுக்குறா. அந்யத்ராபி உகாரஹ சதிதி புரோக்தஹ ருகாரஹ ஞானவாச்சகஹ பிரம்மஜானைக ரூபத்வாத் குரு இது அபிதீயதே அப்படின்னு அது கொடுக்குறான். அதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமா இந்த பாஷ்யம் தாம் இச்சா விக்கிரகாம் தேவீம் குரு ரூபாம் விபாவயேத் இது நித்யாஹிருதயே விதிவாக்கியமா கொடுக்கறது. குரு ரூபாம் விபாவயேத் எப்படி அம்பாளுக்கு இந்த ரூபம் தான் எடுத்துக்க முடியும், இந்த ரூபம் எடுத்துக்க முடியாதுன்னு கிடையவே கிடையாது இல்லையா. அவளை சொல்றது தாம் இச்சா விக்கிரகாம் தேவியும் அவ என்ன எடுத்துருக்கா எல்லா ரூபமும் அவதானே சர்வமா வியாபிச்ச அவதானே இருக்கிறா. அவனை எப்படி நம்ம தியானம் பண்ணணும்னு விதிவாக்கியம் வித்யாஹிருதயத்திலேருந்து கொடுக்குறார். குரு ரூபாம் விபாவயேத். அப்போ இங்க நடக்கக்கூடிய சதமானோத்சவம் குருக்காக பண்றோமே. நம்ம குருன்னு யார் ஆசிரியிச்சு மந்திரங்கள்லாம் வாங்கிக்கிறோமோ அவளை எப்படி பாவிக்கணும்னா இது இங்கேயும் கொடுத்துருக்கு இல்லையா. பாகவதத்துல ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா பிரதமஸ்கந்தத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா உபநிஷத்தை எப்படி ஆரம்பிக்கிறது. பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திய கிருதகிருதேன தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு இந்த உலகத்தை பார்க்குறான் ஒருத்தன். உலகத்துல சௌக்கியமாவே இருக்கான்னு பகவான் கீதையில சொல்றான் இல்லையா. துக்க தோஷானு தரிசனம். வாழ்க்கையில பார்க்கும் பொழுது துக்கமும் சோகமும் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அதை வேற சொல்லி வேற கொடுக்குறான் பகவான். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்புறம் துக்க தோஷானு தரிசனம். பாரு யாருமே இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கிறது, அப்புறம் வளர்றது, திடீர்னு அதுக்கு ஏதோ வியாதி வருது, கை கால்லாம் இழைச்சி போயிடுறது, அப்புறம் தலைமுடியெல்லாம் நரைக்கிறது, நேத்தி இருந்தாரே இன்னைக்கு இல்லேன்னு ஆயிடுறது. இப்படி உலகத்தை பார்த்து 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 பரீட்சலோகான் கர்மச்சிதான் கர்மச்சிதமானது இந்த லோகம் அப்படின்னு பார்த்துட்டு நிர்வேதமாயாத் பா போருண்டாப்பா எங்கேயாவது சாந்தி கிடைச்சா போரும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணணும், எங்கேயும் போக வேண்டாம். சஹா குருமேவ அபிகச்சேத். கையில ஏதாவது எடுத்துன்னு போகணும். ரிக்தஹஸ்தேன நோபேயாது ராஜானம் தெய்வத்தம் குருன்னு இருக்கு இல்லையா. அந்த ஆச்சாரியன் உபாசனம் பண்றவரா இருக்கார். அதனால அவர் இடத்துல சமித்பாணி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் இல்லைன்னா கை குவிச்சுண்டாவது போய் அவர் இடத்துல விழு. அவர் உனக்கு எல்லாம் புரிய வைப்பார். குரு லட்சணம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இப்படி உபனிஷத்து இருக்கு இல்லையா. பாகவதம் பிரதம ஸ்கந்தம் ரெண்டு சொத்தும் கௌரவாளுடைய சொத்தும் பாண்டவாளுடைய சொத்தும் யாருக்கு, பரீட்சித்துக்கு. வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கலாமே, சாபம்னு ஒரு வியாஜம் வந்துடுத்து கங்கை கரைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறா. எல்லா மகரிஷிகளும் வந்திருக்கிறா. ஆனா இவருக்கு யார் உபதேசம் பண்றதுன்னு ஒன்றும் தெரியல.
அப்போ அந்த சமயத்துல தத்ரா அபவத் பகவான் வியாசபுத்ரா எதிர்ச்சயா காம் அடமானா அனபேக்ஷா அலக்ஷலிங்கா நிஜலாபதுஷ்டா விருத்தஸ்ச பாலைஹி அவதூத வேஷா அப்படி என்று தானே தோன்றுறார். அங்க தத்ரா அபவத் நடந்து வந்தார் இல்லை, யாரும் கூட்டின்னு வந்தார்னு சொல்லல, மெசேஜ் கொடுத்து வந்தார்னு இல்லை. தத்ரா அபவத் அங்க வந்து அவருக்கு உபதேசம் பண்றார் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. அப்புறம் திதிய ஸ்கந்தம் பார்த்தோம்னா பிரம்மா தபசு பண்றார், பகவான் ஹிருதயத்தில் ஆவிர்பவிச்சு சப்தஸ்லோகி பாகவதம் அப்படிங்கிறத உபதேசம் பண்றார். எதுக்காக சொல்லிட்டு வரேன், ஏன்னா குருமூர்த்திங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன். திருதிய ஸ்கந்தம் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அம்மாக்கு சாட்சாத் கபில வாசுதேவரே குருவா இருந்து உபதேசம் பண்றார். சதுர்த்த ஸ்கந்தம் பார்த்தோம்னா பகவானை தேடி போகக்கூடிய துருவனுக்கு நாரத சுவாமியா வந்து பகவானை அனுகிரகம் பண்ணி அவனுக்கு மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணி ஓடி ஓடி வந்து அனுகிரகம் பண்றார். அதுக்கப்புறம் சப்தஸ்கந்தம் பார்த்தோம்னா நிறைய கதை, நாரதரே வரார், ஹரீஸ்வரர்கள் சம்பளாஸ்வரர்கள் அவர்களுக்கெல்லாம் வரார். சித்திரகேதுக்கு அங்கிரஸ் வரார். சப்தமஸ்கந்தம் பார்த்தோம்னா பிரகலாதனுக்கும் நாரதரே வந்து உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் சப்தமஸ்கந்தத்துல கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அவதூதர் வந்து பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்புறம் அஷ்டமஸ்கந்தத்துல இந்திரத்யும்னங்கிற பாண்டியராஜாவுக்கு அகஸ்திய மகர்ஷி உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் ஏகாதச ஸ்கந்தத்துல பார்த்தோம்னா உத்தவனுக்கு பகவானே வச்சு உபதேசம் பண்றார். இப்படி எங்கேயும் பாருங்க, ஒருத்தனுக்கு சாந்தி வேணும், சாந்தி எல்லாருக்குமே என்ன வேணும்னா சாந்தி வேணும். எல்லாமே எங்கேயும் கிடைச்சிடும், சாந்தி மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா எல்லாருமே சாந்தியை அபகரணம் பண்ணுவானே ஒழிய சாந்தியை கொடுக்க மாட்டான். பாகவதம் அவங்க கொடுக்கறது, உனக்கு சாந்தி வேணுமா, குருவை பிரசன்னத்தைப்படுத்து. குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தயே. குருவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா ஒருத்தன் பூர்ண சாந்தியை அடைவான் அப்படிங்கிறது இங்க காட்டப்படுறது. குரு மூர்த்தி. அதுக்கப்புறம் இங்க குரு குருங்கிற சப்தமா அந்த மாதிரி நாமாவா எடுத்துருக்கேன். குரு மண்டல ரூபிணி அப்படின்னு இன்னொரு நாமம். மண்டலம், மண்டலம்னா பரம்பரான்னு அர்த்தம் பண்றாருங்க. குரவா பரமசிவாதி ஸ்வஸ்வ ஸ்வஸ்வ குரு பரியந்தாக. அவளேந்து வரா இல்லையா குரு. அப்புறம் எனக்கு சொல்லி கொடுக்குறானே என்னுடைய குரு, இவரும் வேற இல்லையே. அந்த எல்லாம் அந்த பரம்பரையா வரக்கூடிய ஒன் குரு பரியந்தம் பரியந்தாக தேஷாம் மண்டலம். மண்டலம்னா என்ன, பரம்பரா. அந்த பரம்பரையே அந்த பரம்பரையே சாயேவ ரூபம் நிரூபணம் அஸ்யாஹா. இங்க ஒரு சூக்ஷ்மமான விஷயம் பாஷ்யத்துல கொடுக்கிறார். நம்மளுடைய இந்த சம்பிரதாயத்துல சனாதன மதத்துக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம எழுதி வச்சது கிடையாது. அதுக்கு இங்க அழகா சொல்றார், அவிச்சின்ன குரு பாரம்பரிய கிரமாகதம் இதம் ரகசியம் நது புஸ்தகே லிக்கியதே. புஸ்தகத்துல எழுதி வச்சுன்னு வரதே கிடையாது. குரு சொல்லி வரக்கூடிய சம்பிரதாயமா இருக்கிறதுனால இப்படி எவ்வளவு காலமா வருது சனாதன மதம்னு. அப்படி குரு மண்டலம் அந்த ஸ்வரூபமா இருக்கிறாள் அம்பாள். அதுக்கப்புறம் அதே உக்தம் யோகினி ஹிருதயத்துல கர்ணாது கர்ணோபதேசேனே சம்பிராப்தம் அவனீதலே. இது எப்படி வந்திருக்குன்னா இந்த உபதேசம் கர்ண பரம்பரையா வந்துருக்கு இல்லையா. மகாயாகம்னா அவ பண்ணியிருக்கான்னு இது ஒரு புஸ்தகம் போட்டு பிரசித்தமா எல்லா இடத்துலையும் வச்சு லைப்ரரியில வைக்கிறதே கிடையாது. அவ குரு சொல்லி கொடுத்து இந்த உபதேசம்னு கூப்பிட்டு சொல்லி கொடுக்கறது குரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு குரு பிரியா. இது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் கொடுக்கிறார். குரு பிரியா யஸ்யாஹா அப்படின்னு கொடுக்கிறார். நான் எதிரே பார்க்கல, இது கொடுக்கிறார். குரு மாதான் நம்மளாம் போய் நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா. எல்லாருக்குமே குரு உண்டு. அப்புறம் குருவனுடைய பத்னி எல்லாருக்குமே ரொம்ப அருமை இல்லையா. குரு பத்னி எல்லாருக்குமே அருமை.
ஏன் அப்படின்னா ரொம்ப நம்ம போய் குருக்கிட்ட உட்காந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. குரு பத்னி ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபமா பேசி நமக்கு அனுகிரகத்தை பண்றா. இங்க சொல்லணும், இங்க பிரசங்காத சொல்ல இங்க விஷயம் இருக்கு. குரு பத்னி அபின்னா அப்படின்னு கொடுக்குறாரு. குரு மட்டும் இல்லப்பா, குரு பத்னி ரூபமாகவும் இதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத்குரு சிவஸ்ய பத்னி வா அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறார். குரு பிரியா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மகாயாக கிரமம், மகாயாக கிரமாராத்யா. மகாயாக கிரமம், மகாயாக கிரமங்கிறது சொன்னார் அவர். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாவனோபனிஷத்துல பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் பாஸ்கராச்சாரியால். அது இந்த பாஷ்யம் பார்த்தோம் அப்படின்னா உபன்யாசம் பண்ற மாதிரி இல்லை, அது அனுபவமா இருக்கு, யோகமா இருக்கு. மனசெல்லாம் கட்டுப்படுத்தி பிராணாயாமங்கள்லாம் பண்ணி உள்ள தத்துவங்கள்லாம் தியானம் பண்ணி எப்பொழுதுமே அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபான்னு இருக்கக்கூடியவாள். அப்படி இருக்கக்கூடியவளை ஆராதனை பண்ணக்கூடிய விஷயமா தான் பாவனோபனிஷத்துல கொடுக்குறார். அதுக்கப்புறம் இப்போ இங்க பூஜை பண்ணக்கூடிய பகிர்முகமா பண்ணக்கூடிய பூஜையையும் நமக்கு கிரந்தங்கள்ல இருக்கு. அது அந்த விதானமா பூஜை பண்றா. இங்க பாஷ்யத்துல மகாயாக கிரமாராத்யா இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிடுறேன். இங்க இருக்கிறத படிச்சு விடுறேன். பிராமியாதி சதுஷ்டி யோகினி பூஜா சகிதா மகாயாக. பிராமியாதி 64 யோகிகளுடைய பூஜை அது சேர்ந்தது மகாயாகம் அப்படின்னு கொடுக்கிறார். அதுதான் கிரமம். சயேவ கிரமஹா. இந்த மகாயாகத்துல இப்போ எனக்கு கூட அந்த 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 பாக்கியம் கிடைச்சிருது. என் பரியந்தம் இங்க வந்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது இல்லையா. ஏன் அப்படின்னா மகாயாகம் அப்படிங்கிறது இன்ஸ்டண்டா பலத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறார். அது இங்க அவருடைய வாக்கியத்தை எடுத்து காமிச்சிருவோம். தத்து ஏன்னா பாஸ்கராச்சாரியாலோட நம்ம ஒன்றும் ஒரு பிரமாணம் சொல்ல முடியாது இல்லையா. ஒரு பிராமணிக்காள் ஸ்ரீவித்யக்கு வாழி கொடுக்குறா. சயேவ கிரமஹா தத்து இதரஸ்ய அவிலம்பித பலப்பிரதத்வேன அக்கிரமத்துவாத்து. மற்ற யாகங்களுக்கெல்லாம் எல்லாமே நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் உடனே பலனை கொடுத்துடாது. மேலும் கிரமங்கள் ரொம்ப அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மகாயாக கிரமத்தை பத்தி பெருமையா இந்த பாஷ்யத்துல இங்க கொடுக்குறா. அதனால தேனே ஆராத்யா, அந்த மகாயாக கிரமத்தினால ஆராதனை பண்ணப்படக்கூடியவள். யாருக்காக பண்றோம்? குருமூர்த்திக்காக பண்றோம் அப்படிங்கிறது இங்க நமக்கு பெரிவாளுடைய சந்நிதியில குருநாதாளுடைய சதாப்தி மகோத்சவத்துல கிடைச்ச பாக்கியம். அதுவும் இந்த பாஸ்கராச்சாரியாருடைய இந்த பாஷ்யத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது ஏதோ ரகசியநாம சஹஸ்ரம்னு பேரு ரகசியமாவே நடந்துட்டு இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ரகசியமா நடக்கிறதோ அதை பகவான் பிரகாசப்படுத்திடுவான் அப்படின்னு நடக்கிறது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சௌபாகிய பாஸ்கரம் பெரியவாளுடைய அந்த சித்தியான இடத்துல ஆரம்பிச்சது. நம்ம வந்து பூர்த்தி பண்ணினோம். அங்கே பூஜை பொழுது நவராத்திரி பொழுது பூஜை பண்ணி பூர்த்தி பண்ணினோம். எனக்கு வந்து மனசுல ஒரு கேதம் இருந்தது. பெரியவாளுடைய சன்னதியில சொல்லலையேன்னு யாருக்குமே அந்த குறையோட வைக்க மாட்டான் இல்லையா. இப்படி இது நடக்க போறதுன்னு யாரும் தெரியாது இல்லையா. அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குற மாதிரி அமையிறது இந்த மகாயாகம். அதனாலேயே மகாயாகமாகவே அமையிறது அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ்.